பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டும் என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து இந்திய வீரர்களும் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதற்கு காரணம் அதிபர் முகமது மொய்சுவின் சீன ஆதரவு நிலைப்பாடுதான். அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் சீனாவின் பேச்சை கேட்டு இந்தியாவுடனான உறவை கொஞ்சம் கொஞ்சமாக முறிக்க தொடங்கினார். அதாவது மாலத்தீவுக்கு இந்தியா சார்பில் டோனியர் 228 கடல் ரோந்து விமானம் மற்றும் 2 HAL துருவ் ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதனை பராமரிக்கவும் இயக்கவும் மாலத்தீவு இராணுவத்திற்கு உதவ சுமார் 90 இந்திய இராணுவ வீரர்கள் அங்கு தங்கியிருந்தனர். ஆனால் இவர்கள் நீண்ட காலமாக மாலத்தீவில் இருப்பது தங்களது இறையாண்மையை பாதிப்பதாக கூறி வீரர்கள் அனைவரையும் வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு உத்தரவிட்டார். இது இவரது தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான ஒன்றாக இருந்தது. அதாவது இந்திய ஆதரவு என்பதை மாற்றி சீன ஆதரவு நிலைப்பாடு என்பதை நோக்கி மாலத்தீவு நகரும். தான் ஆட்சிக்கு வந்தால் இந்திய ராணுவ வீரர்கள் நமது மண்ணிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். இது அந்நாட்டு மக்களை வெகுவாக ஈர்த்தது. எனவே அவர் புதிய அதிபராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை அடுத்துதான் ராணுவ வீரர்களை வெளியேற்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மே 10ஆம் தேதிக்குள் அனைத்து வீரர்களையும் இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அனைத்து இந்திய வீரர்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக மாலத்தீவு அதிபரின் அலுவலக தலைமைச் செய்தி தொடர்பாளர் ஹீனா வலி தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு பதிலாக இந்தியா கொடுத்துள்ள விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் பராமரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இது தவிர இந்தியாவுடன் போடப்பட்ட ஹைட்ரோகிராபிக் சர்வே ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்றும் மாலத்தீவு அறிவித்திருந்தது. அதாவது மாலத்தீவில் உள்ள நீர்நிலைகள், பாறைகள், கடற்கரையோரங்கள், கடல் நீரோட்டங்கள் மற்றும் அலை அளவுகள் ஆகியவற்றை பற்றி விரிவான ஆய்வு நடத்துவதே ஹைட்ரோகிராபிக் சர்வே ஆகும். கடந்த 2018 முதல் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. ஆனால் தற்போது மாலத்தீவு அரசு இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என்று கூறிவிட்டது. இதற்கெல்லாம் ஹைலைட்டாக சீன உளவு கப்பல்களுக்கு மாலத்தீவு தொடர்ந்து அனுமதி அளித்து வருகிறது. இலங்கை இந்த விவகாரத்தில் இந்தியாவின் பேச்சை கேட்கவில்லை. அந்த வரிசையில் தற்போது மாலத்தீவும் இணைந்திருப்பது இந்தியாவுக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.